வணக்கம் மக்களே. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஜாவாவை பற்றின ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜேடிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன, ஜேடிகேனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாத்து மத்தியிலும் இருந்திருக்கும். அதே சமயத்தில் இது எல்லாமே இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு சில கீவேர்ட்ஸை, ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸை வச்சு மட்டும்தான் நான் இந்த முழு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் இந்த முழு வீடியோக்குள்ளும் போகும். ஒரு பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு கீவேர்ட்ஸை கொடுக்கறதுனால இன்னும் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது ஜேடிகேனா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட அப்ரிவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு நம்ம சொல்லுவோம். ஜேடிகே எதுக்காக வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிகே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, ரன் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி. ஸோ ஜேடிகேங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் ஜேடிகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அம்சங்களை அடிப்படையாக வச்சுருக்கும். அந்த ரெண்டும் சேர்ந்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிகேன்னு சொல்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஜேஆர்இ அண்டு ஜேவிஎம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேடிகேன்னு சொல்கிறோம். அப்படின்னா ஜேஆர்இ அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு லைப்ரரிஸ், அதாவது ஃபைல்ஸை கொண்டு இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக மேக் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ப்ரோக்ராமை இன்னும் எசென்சியலாக பயன்படுத்துறதுக்காக இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம்ஸை எழுதி இந்த ஜேஆர்இயில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி, அதாவது இதை நீங்கள் கால் பண்ணி ஜேடிகேவை நீங்கள் கால் பண்ணுறது மூலயமா அந்த ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எழுதக்கூடிய தேவை இல்லாமல் அதை ஜஸ்ட்டு நீங்கள் கால் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், இதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்இ பண்ணுது. அப்படின்னா ஜேவிஎம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜேவிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் டைமில் மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பர்பஸ். ஸோ ஜேடிகே அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே வந்துட்டு ஜேஆர்இ ப்ளஸ் ஜேவிஎம். ஸோ ஜேஆர்இன்னு என்ன, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜேவிஎம்னு என்ன, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜேஆர்இ வந்துட்டு ஒரு ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸை கொண்டு இருக்கும். ஜேவிஎம் வந்துட்டு ரன் டைமில் மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.